அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இவ்வளவு நாள் நான் தான் இந்தியா பாகிஸ்தானை போரை நிறுத்தினேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்ப குறிகொண்டிருக்காரு. தற்போது இந்த போட்டியில் சீனாவும் களமிறங்கியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போர் நடைபெற்றது. குறுகிய கால போர் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப், அமெரிக்க தரப்பில் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிட்டு இருந்தார். இது இந்தியா பக்கமும் பார்த்தீங்கன்னா மறுப்பும் தெரிவித்திருந்தாங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அதை சொல்கிறத நிறுத்தவே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னா திரும்ப அவர் பதிவிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்தில் மற்றொரு நாடு, அதாவது சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டியில் சீனாவும் இந்த போட்டியில் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியா போகிற, அதாவது இந்தியா பாகிஸ்தான் போகிற சீனா தான் நிறுத்தினாங்க அப்படின்னு அவங்களும் தற்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ஜிங்கில் சர்வதேச நிலைமை மற்றும் சீனாவினுடைய வெளியுறவு கொள்கைகள் குறித்த கருத்தரங்கு நடந்தது. அதில் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வடக்கு மியான்மர் பிரச்சனை, ஈரான் அணுசக்தி பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல், பாலஸ்தீன இஸ்ரேல் போர், கம்போடியா தாய்லாந்து போர் ஆகியவற்றில் மத்தியஸ்தம் செய்தோம் அப்படின்னு பேசியிருக்காரு. முன்பு ட்ரம்ப் கூறியதையும் சரி, தற்போது சீனா கூறியிருக்கிறதையும் சரி இந்தியா திட்டவட்டமாகவே மறுக்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு முற்றிலும் மாறாக பாகிஸ்தான் செய்து வந்துட்டு இருக்கு. நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு முன்பு ட்ரம்ப் கூறிய போது பாகிஸ்தான் அதை ஆதரித்தது. ட்ரம்புக்கு ஆதரவு மட்டும் போதாது அப்படின்னு பாகிஸ்தான் நினைத்ததோ என்னவோ, அவரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வேற பரிந்துரைத்திருக்காங்க. சீனா விஷயத்திலையும் அதே பேட்டர்னையே ஃபாலோ செய்கிறது பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் தாகிர் அந்த்ராபி மே 6 இருந்து 10 சீனா பாகிஸ்தான் தலைமைகளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தது. அவர்கள் இந்திய தலைமைகளுடனும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் நிலைப்பாடு, இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் எந்த நாட்டின் தலையீட்டையும் இந்தியா அனுமதிக்கலை. பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவிடம் பேசியிருந்தாங்க. இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு, பொருளாதாரத்திலையும் வலுவாக இருந்து வந்துட்டுருக்கு. இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியான நாட்டிற்கு இன்னொரு நாட்டுடன் சண்டை மூழும் போது தாங்கள் நிறுத்தினோம் என்று உலக தலைவர்கள் பேசுவது அப்படிங்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவனத்தை பெறக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அவர்கள் நாட்டு மக்களுக்கும் அந்த தலைமைகள் மீது ஒருவித நல்ல எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு மீது மிக ஆசை. அந்த நாட்டின் போரை நிறுத்தின, எந்த நாட்டின் போரை நிறுத்தின அப்படின்னு கூறும்போது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின என்பதை சேர்க்கும் போது அவரது கூற்று இன்னும் வலுவாகும். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின அப்படின்னு சீனா கூறும்போது அந்நாடு தனி கவனம் பெறுகிறது. ஏற்கனவே ட்ரம்ப் இதை கூறி வரக்கூடிய நிலையில் சீனாவிற்கு இன்னும் கூடுதல் கவனம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன் அப்படின்னு யார் சொன்னாலும் இந்தியா அதை முற்றிலுமாக தவிர்த்தும் வந்துட்டுருக்காங்க. இதனால் இந்தியா மீது அந்தந்த நாடுகளுக்கு அதிருப்தி ஏற்படுது. ஆனால் அதே கூற்றை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நாடுகளுக்கு பாகிஸ்தான் மீது ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுகிறது. இதற்கு கைமாறாக பாகிஸ்தானுக்கு பல நன்மைகளும் ஏற்படுது. இதற்கு பாகிஸ்தான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரிப்டோ
கரன்சி கனிம வளங்கள் ஒப்பந்தமே சரியான சாட்சி அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்கா, சீனா மிக வலுவான நாடுகள் மற்றும் பொருளாதாரங்கள் அவர்களுக்கு இணக்கமாக பாகிஸ்தான் செல்லும் போது பெரிய பெரிய பலன்கள் அவங்களுக்கு ஏற்படும். இந்தியா தனது இறையாண்மையில மிக கவனம் செலுத்தும் நாடு. எந்த நாடும் தங்களது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மோதல் போக்கில் பிற நாடுகள் வந்து சமாதானம் பேசியன அப்படின்னு இந்திய அரசு ஒத்துக்கொண்டாலோ அல்ல இருந்தாலோ தெரிந்தாலோ இந்த அரசு பெரும் சிக்கலை சந்திக்கும். இதனால தான் இந்தியா இந்த விஷயத்தை மிக கவனமாக கையாண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கள் மீண்டும் மீண்டும் எழுவதை தடுக்க இந்தியா கட்டாயம் ஒரு நல்ல நடவடிக்கையை எடுக்க வேண்டும். உச்சத்தில் வெள்ளி ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தற்போது கவனத்தை பெற்று வருகிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து உள்நாட்டிலேயே பயங்கர எதிர்ப்பு வந்து கிளம்பி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவின் பெயரில் அமெரிக்க படைகள் வெனிசுலா மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு உள்நாட்டிலேயே எதிர்ப்புகள் கிளம்பவும் ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளை நியூயார்க் மேயர் மம்தானி கடுமையாக சாடியும் இருக்காரு. இது தவறான ஒரு செயல் அப்படின்னும் போர் நடவடிக்கைக்கு சமமானது அப்படின்னும் சாடியிருந்தார். அதே மாதிரி அமெரிக்க படைகள் திடீரென வெனிசுலா தனது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. வெனிசுலா நாட்டில் இறங்கிய அமெரிக்க படைகள் அந்நாட்டின் அதிபர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்திருக்கிறது. அவர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் அவர்கள் மீது வழக்கு நடைபெற இருக்கிறது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. அதே நேரம் ட்ரம்பின் இந்த செயலுக்கு அமெரிக்காவிலேயே எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க இராணுவம் கைது செய்ததற்கு நியூயார்க் நகர மேயர் மம்தானி தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். இது தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் நேரடியாக பேசியதாகவும் தெரிவித்திருக்கார். ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த ஒருதலை பட்ச தாக்குதலை போர் நடவடிக்கை என்று அவர் கடுமையாகவே கணித்திருக்கார். மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் மீதான வழக்குகள் நியூயார்க் தெற்கு மாவட்டத்தில் தான் நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர்கள் நியூயார்க்கிற்கு தான் அழைத்து வரப்படுறாங்க. இந்த சூழலில் தான் மம்தானி இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கார். செய்தியாளர் சந்திப்பில் வெனிசுலாவில் நிலவரம் மற்றும் மதுரோவின் கைது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மம்தானி, நான் அதிபர் ட்ரம்பை அழைத்து பேசியிருந்தேன். நேரடியாகவே எனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தேன். இது தவறானது என்றும் ட்ரம்பிடமே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரம் ட்ரம்ப் இதற்கு என்ன பதிலளித்தார் என்பதை கூறி மம்தானி வந்து மறுத்துவிட்டார். கடந்த ஆண்டு நியூயார்க் மேயர் தேர்தலில் வென்ற மம்தானி சமீபத்தில் தான் மேயராக பதவியேற்றார். மம்தானி பதவியேற்று 2 நாட்கள் கூட ஆகாத நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்க இராணுவ நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவி நியூயார்க் நகரத்தில் தான் காவலில் வைக்கப்படுகிறார்கள். அப்படிங்கிறதுனால இது தொடர்பாக மம்தானிக்கு நேற்று நிர்வாக அதிகாரிகள் விளக்கமும் அளித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மம்தானி வெளியிட்ட செய்தி குறிப்பில் இது ஆட்சி மாற்றத்திற்கான வெளிப்பாடான முயற்சி. இது நியூயார்க் நகரத்தில் வாழும் வெனிசுலாவை சேர்ந்தவங்க உள்பட அனைத்து நியூயார்க் மக்களையும் பாதிக்கிறது. இது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது ஒருதலைபட்சமாக தாக்குதல் நடத்துவது ஒரு போர் நடவடிக்கைக்கு சமமானது. இது கூட்டாட்சி மற்றும் சர்வதேச சட்ட மீறலாகும் அப்படின்னே வந்து அவர் விமர்சனமும் செய்திருக்கிறதோடு சொல்லியிருந்தார். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து வெனிசுலா அதிபர் வந்து நிக்கோலஸ் மதுரா அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உலக அரசியலில் பெரும் பரபரப்பும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த விஷயத்தை முன்வச்சு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மறைமுகமாக எச்சரிக்கக்கூடிய வகையில் கருத்தை தெரிவித்திருக்காரு. மதுரோவின் கைது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஜெலன்ஸ்கி, ஒரு சர்வாதிகாரி
நிலைமையை எப்படி கையாள முடியும் என்றால் அமெரிக்காவிற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் புதின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை அப்படின்னாலும் அவரது பேச்சு ரஷ்ய அதிபரை குறைப்பதாக அரசியல் வல்லுநர்களும் கருதுறாங்க. மதுராவின் கைது கண்டித்திருக்கக்கூடிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு தற்போது வலியுறுத்தியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டின் தலைவரையும் அவரது மனைவியையும் கடத்தியது கண்டிக்கத்தக்கது. இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ரஷ்யா தெரிவித்திருந்தாங்க. கைது செய்யப்பட்ட மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ப்ளோரஸ் ஆகியோர் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் தடுப்பு மையத்திற்கு மாற்றப்படவும் இருக்காங்களாம். இந்த சிறைசாலை மிகவும் மோசமான சுகாதாரமற்ற சூழல், கைதிகளுக்கு இடையேயான வன்முறை மற்றும் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு ஆகியவற்றிற்கு பெயர் போனது அப்படின்னே சொல்லலாம். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் நார்கோடின் உள்ளிட்ட பிரிவுகளில் மதுரோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.